கைஸ், ஆக்சுவலாக இது சொல்லணும் என்னதுன்னா, செலப்ரிட்டிஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ ரீச் ஆகிறதுக்கு வெளியே அவுட் சைட் வேர்ல்டில் பர்ஃபார்ம் பண்ணுறது கம்பேரிட்டிவ்லி ஓகே, டாப் கிளாஸ் அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்காது. பட் ஆவரேஜ் அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ்க்கு ஈக்குவலாக அவங்கள விட ஆவரேஜ் சேலரி தான் யூடியூபர்ஸ்லாம் ஓரளவுக்கு ரீச் ஆகிட்ட அப்புறம் எப்படி இருக்காங்களே, அதுதான் சொல்கிறேன். ஸோ அந்தளவுக்கு ரீச் கிடைக்கும். ஸோ அந்தளவுக்கு மணி மேக் பண்ணலாம். ஸோ வெளியே போயிட்டு நான் எப்பயுமே அவுட் ஸ்போக்கன்னா அதான் தோணுச்சுன்னா கேட்கணும், அதெல்லாம் இருக்கும். நம்மளுக்கு ஒரு பிரின்சிபல் இருக்கும்ல, இவங்க எப்படி தான் பிஹேவ் பண்ணணும், பீப்புள்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும், மற்றவங்களுக்கு மற்ற பீப்புளுக்கு எதனா வேறு யாருன்னா ராங்காக பிஹேவ் பண்ணுறதுனா லைக் டாமினேட் பண்ணுறது, அதெல்லாம் நடக்க தான் செய்யும். சும்மா இந்த இம்பல்ஸ் இருக்கும்ல. ஸோ அதனால் ட்ரை பண்ணுறேன், பார்ப்போம் அவுட் ஸ்போக்கனாக இருக்கிறதுக்கு. அவுட் ஸ்போக்கன்னா என்ன சொல்கிறேன்னா, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. லைக் ஜோவியலாக இருக்கணும், மோஸ்ட்லி ஃபன்னியாக கலாய்க்கிறது, இன் அ குட் வே, குட் மோட்டிவோட ஜாலியாக இருக்கிறது வச்சுக்கோங்க. அப்படியே கன்சர்வேட்டிவ் ஆகாமல் லைக் நர்வஸ் ஆகாமல் அப்படி பற்றி தான் தோணுது, தான் சொல்கிறேன். கைஸ், இங்கே ஒன்று டிரைவர்கிட்ட சொல்லணும், அதை எப்படி சொல்கிறேன்னு பாருங்களேன். லெட்ஸ் கோ. பின்னாடி கொஞ்சம் வைப்ரேஷன் அதிகமாக இருக்குது. அடிவேரி டன். ஆக்சுவலி இப்படி தான் சொல்லணும்னு நினைக்கிறேங்க. லைக் இப்போ கூட பாருங்க, லைக் இப்படி வச்சு நான் பேசுகிறேன்னா சுற்றி இருக்கவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு யோசிக்க தோணுது. அதான் சைலண்ட்டாகவே இருந்துட்டு ஓப்பன் அப் பண்ணோன்னா ஒரு ஃபீல் வருது இல்லை, இந்த ஃபீல் தான் எனக்கு. இப்போ கூட பாருங்கள், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சு பேச முடியல. டிஸ்டன்ஸ் வச்சு பேசினா கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசணும், வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசினா திரும்பி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம். ஸோ